அதை பார்க்கிறது. கவனிங்கள், அவாய்டிங் தி இனிக்விட்டிஸ் அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, அதாவது காணப்படவில்லை. இது உங்களை குறித்தும் என்னை குறித்து தேவன் சொல்லும்படியாய் எதிர்பார்க்கிறேன். என்னை குறித்து தேவன் சொல்ல வேண்டும். அவனிடத்தில் அநியாயம் காணப்படவில்லை. இன்றைக்கு நியாயங்கள் தான் அநியாயங்கள், அநியாயங்கள் தான் நியாயங்கள், அக்கிரமங்கள் தான் கிரமங்கள், கிரமங்கள் தான் அக்கிரமங்கள். துக்கமான ஒன்று. தேவன் சொல்லுகிறார், காணப்படவில்லை. தேடி கண்டுபிடித்திருப்பார். அவர் சொல்லுகிறார், இல்லை. எத்தனை பெரிய வாழ்க்கை! பொருள் இல்லை, வாழ்வு இல்லை, செல்வம் இல்லை, வாகனம் இல்லை, வீடு பங்களா இல்லை, சொந்த கட்டிடம் இல்லை, பரவாயில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவன் வாயிலே உதடுகளிலே அநியாயம் இல்லை. அதாவது அதுதான் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் த லைஃப். முதல்ல சொன்ன த மைண்ட் ஆஃப் த லைஃப். இரண்டாவது த மெசேஜ் ஆஃப் த லைஃப், வாழ்க்கையின் செய்தி என்ன. மூன்றாவது த பர்பஸ் ஆஃப் த லைஃப். இல்லை. கவனிங்கள், நமக்கும் கவர்ச்சிகள் இருக்கிறது, நமக்கும் வாழ தெரியும். கவனிங்கள், ஒன்றுமில்லாத வாழும் போது இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், வகையா இல்லை பூமியில். ஆனால் அது வாழ்க்கை அல்ல. தேவன் சொல்லுகிறார், காணப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பெரிய வாழ்க்கை! காணப்படவில்லை. நண்பர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். நான்காவது குறிப்பு, அவனுடைய பழக்க வழக்கம், the habit of a true servant of God. the habit. வேதம் சொல்லுகிறது, அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஒரு ஹேபிட். நீங்கள் பழக்கம் இல்லை என்றால் வழக்கம் வராது. அந்த வார்த்தை படிக்கிறேன். ஏனோக்கு பயன்படுத்தின வார்த்தையை ஆண்டவர் ஊழியனுக்கு, ஆசாரனுக்கு பயன்படுத்துகிறார். என்னோடு சமாதானமாய் இருந்தான், யதார்த்தமாய், வித் ரியாலிட்டி. அதுல நடிப்பு இல்லை. முழுக்க முழுக்க நடிப்பு தானே. மேடையில் ஒரு வாழ்க்கை, அரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, ஊடகத்தில் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசப்படுறவங்க அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறார், காணப்படவில்லை. பாருங்க, இன்னைக்கு அவங்கதான் புகழ் மிக்கவர்களாய், பிரபலமாய், குடிக்கணக்கான மக்களை கவர்ச்சிக்களாய் இருக்கிறார்கள். அவங்களை கவர்ச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்ச்சி நாயகன் ஆண்டவன். அவர் என்னை கவர்ந்து கொண்டால் போதும், என்னை இழுத்துக் கொண்டால் போதும், அவருக்கு பின்னே ஓடி வருவோம்.